அனைவருக்கும் வணக்கம். துரோணா அகாடமி, நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம்னா, இன எழுத்துக்கள். என்னது இன எழுத்துக்கள்? நம்மளுடைய யூனிட் 1, ஓகேங்களா, அழகு 1ல டைரக்டா இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த இன எழுத்துக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் என்று சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ல வரும். ஓகேங்களா, எழுத்துக்களுடைய வகை என்று சொல்லக்கூடிய எழுத்து எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து, சார்பு எழுத்து என்று 2 வகைப்படும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகைகளா பிரியும். ஓகேங்களா, அதுல ஒன்றுதான் இன எழுத்துக்கள். ஓகேங்களா, இதை பத்தி நன்னூலார் முதல்ல என்ன மேற்கோள் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. தானம், முயற்சி, அளவு, பொருள், வடிவு, ஆன ஒற்று, ஆதி ஓர் படை ஒப்பின்னே. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காருன்னா, தானம், தமிழ்ல தானம் என்றால் இடம் என்று பொருள். ஓகேங்களா, இந்த இடத்துல எழுதலாமா? இதுல எழுதலாம். ஓகேங்களா, தானம் அப்படின்னா என்ன பொருள்? இடம். ஓகேங்களா, தானம்னா இடம். அதாவது ஒரு எழுத்து பிறக்குது இல்லைங்களா, இடப்பிறப்பு. அந்த இடப்பிறப்பையும் இரண்டாவது முயற்சி. ஓகேங்களா, நான் சென்ற வகுப்புலேயே நான் நடத்தியிருப்பேன். எழுத்து 2 வகைகளில் பிறக்கும். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு என்று சொல்லியிருப்பீங்களா. அந்த இடப்பிறப்புலையும் இரண்டாவது முயற்சி பிறப்பு. ஓகேங்களா, முயற்சி, இந்த முயற்சி பிறப்பு. மூணாவது அளவு என்று சொல்லியிருக்கிறார். அளவு என்றால் இந்த இடத்துல எதை சொல்றார் அப்படின்னா, மாத்திரை. அந்த எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை தான் மாத்திரை, அதாவது அளவு என்று சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, மாத்திரை. நான்காவது பாருங்க, பொருள். அதாவது அந்த எழுத்து சொல்லக்கூடிய அர்த்தம் அப்படின்னு சொல்லலாமா? பொருள்னே சொல்லலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும். பொருள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வடிவமைப்பு. ஓகேங்களா, வடிவு என்று சொல்லக்கூடிய இந்த 5 இடங்களில் ஓர் எழுத்து ஒன்றி பிறக்குமானால் அல்லது ஒன்றி இருக்குமானால் இதனை தான் இன எழுத்துக்கள் என்று சொல்றார். யாரு? நன்னூலார். ஓகேங்களா, சரி. இந்த தானம், முயற்சி, மாத்திரை, பொருள், வடிவு என்று சொல்லக்கூடிய இந்த 5ல எந்தெந்த எழுத்துக்கள் ஒன்றி இருக்குது அப்படின்றத இப்ப பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிறப்பாலும் முயற்சியாலும் வடிவத்தாலும். ஓகேங்களா, இந்த இடத்துல மாத்திரை, பொருள். ஓகேங்களா, மாத்திரை, பொருள் சேர்த்துங்க. ஓகேங்களா, பிறப்பாலும் முயற்சியாலும் வடிவத்தாலும் மாத்திரை மற்றும் பொருள் ஒத்த எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். இதுல ஒத்து போயிருக்கிற எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? இன எழுத்துக்கள் என்று சொல்றாங்க. அப்படி இந்த இன எழுத்துக்களுடைய வேறு பெயர் என்ன தெரியுமா? நட்பு எழுத்துக்கள். ஓகேங்களா, இன எழுத்துக்களுடைய வேறு பெயர் என்ன? நட்பு எழுத்துக்கள். நட்பு எழுத்துக்கள் நான் யாரோட நட்பு வச்சுப்பேன், நீங்க யாரோட நட்பு வச்சுப்பீங்களா? நம்மளுடைய மனம் மொத்த ஒருவனா கூட தான் நம்ம நட்பு வச்சுப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரிதான் ஒரு எழுத்து இடத்தாலேயோ, முயற்சியாலேயோ, மாத்திரையாலேயோ, பொருளாலேயோ, வடிவாலேயோ ஒன்று இருக்குமானால் அந்த எழுத்துக்கள் என்ன பண்ணும்? நட்பு வச்சுக்கோ. இந்த நட்பு எழுத்துக்கள் என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் தாங்க முக்கியம். இன எழுத்துக்கள் இந்த 4 பாயிண்ட் தான் மொத்தமே. என்னன்னா, உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் இருக்குங்களா, 12 உயிர் எழுத்துக்கள். இந்த 12 உயிர் எழுத்துக்கள்ல உயிர் நெடிலும் உயிர் குறிலும் இனமாக அமையும். என்னங்க, உயிர் எழுத்துக்கள் 12ல அந்த நெடிலுக்கு குறிலும் குறிலுக்கு நெடிலும் இன எழுத்துக்களா அமையும். ஓகேங்களா, இப்ப டவுட் வரும். என்னன்னா, மொத்தமா குறில் எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் இருக்கு, நெடில் எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்க. ஓகேங்களா, குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. என்னது? ஆ, இ, உ, ஏ, ஓ. ஓகேங்களா, இது 5. அந்த குறிலுக்கு நெடில் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா, பாருங்க, ஆக்கு ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏ, ஓக்கு ஓ என்று சொல்லக்கூடிய இந்த 5 குறிலுக்கு 5 நெடில் சரியா போச்சு. ஓகேங்களா, இப்போ இன்னும் 2 நெடில் பேலன்ஸ் இருக்கும் நம்மளாண்ட. என்னன்னா ஐ, ஓகேங்களா, அவு என்று சொல்லக்கூடிய 2 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா மொத்தம் எத்தனை நெடில் எழுத்துக்கள்? 7 நெடில் எழுத்துக்கள். இல்லை 5க்கு 5 குறில் போயிடுச்சுன்னா மீதி 2 எழுத்துக்கள் இருக்கும். அதுவும் நன்னூலா சொல்லிட்டாரு. ஐ, அவு, இ, உ செரிய முதல் எழுத்தும். ஓகேங்களா, அதே நன்னூலா சொல்லிட்டு போயிட்டாரு. என்னன்னா, ஐ அப்படின்னு ஒலிக்கும் போது அதனுடைய ஒலிப்பு லாஸ்டா என்னன்னு இருக்கு? ஈ என்று வருதா. அப்ப ஐ என்ற நெடில் எழுத்துக்கு ஈ என்பது என்ன எழுத்து அமையும்? இன எழுத்து அமையும். ஓகேங்களா, அவு என்று சொல்லும் போது லாஸ்டா ஊ என்று முடியுதா. அப்ப அவுக்கு ஊ என்று அதனுடைய இன எழுத்து முடியும் என்று நன்னூலார் சொல்லிட்டார். அப்போ மொத்தமா உயிர் எழுத்துக்கு 12க்கு இன எழுத்துக்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அதுக்கு அடுத்துதாங்க மெய் எழுத்துக்களில் வல்லின மெய்யும்
மெல்லின மெய்யோடு இனமாக அமையும். ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட பிகினர் ஷெட்யூல் நடத்தும் போது எழுத்துக்களோட பத்தி நடத்தும் போது நடத்தினேன். என்ன அப்படின்னா வல்லினத்திற்கு மொத்தமா மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா, மெய் என்பது மொத்தமா 18 எழுத்துக்களை உள்ளடக்கிய ஒன்று. ஓகேங்களா, அந்த 18 எழுத்துக்கள்ல எத்தனையா பிரிப்பார்? ஓகேங்களா, 3 வல்லினம், மெல்லினம், இடையினம். இடையினம் என்று சொல்லக்கூடிய மொத்தமா 3 வகையா பிரிப்பார். வல்லினத்துல 6 எழுத்துக்கள், மெல்லினத்துல 6 எழுத்துக்கள், இடையினத்துல 6 எழுத்துக்கள். ஓகேங்களா, இந்த 3 18 எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள் சொன்னோமா. என்ன சொல்லியிருக்காங்க? வல்லினமும் மெல்லினமும் இன எழுத்துக்கள். அப்ப பாருங்க, கசட தப்பற வல்லினமா, ஞன நமன மெல்லினமா, இதற்கு ஒன்றுக்கு ஒன்று இன எழுத்துக்களா அமையும். ஓகேங்களா, இப்ப என்ன டவுட் வருது? ஓகே சார், வல்லினத்திற்கு மெல்லினம் இன எழுத்துக்கள் அமைஞ்சிச்சு, அப்ப இடையின எழுத்துக்கள் தங்களுக்குள்ளவே ஓர் இனமாக அமைத்துக் கொள்ளும். இடையின எழுத்துக்கள் 6 என்ன பண்ணும்? அவை யாரும் ஒரே இனம் தங்களுக்குள்ளவே இன எழுத்துக்களை அமைச்சுக்கும். ஓகேங்களா, அதை தாண்டி ஆயுத எழுத்துக்கு தனியான இன எழுத்து என்பது ஒன்று கிடையாது. ஓகேங்களா, இதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இடையினமை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். மேல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடையின எழுத்துக்கள் 6 ஒரே இனம். ஓகேங்களா, தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு என்ன கிடையாது? இன எழுத்துக்கள் கிடையாது. ஓகேங்களா, இப்ப அதுக்கப்புறம் இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா தானத்தாலும் முயற்சியாலும் ஒத்த எழுத்துக்கள். நான் தானம் என்றால் என்ன சொல்லியிருக்கேன்? இடம், அதாவது இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேனா. இடப்பிறப்பும் முயற்சி பிறப்பும். ஓகேங்களா, இந்த முயற்சி பிறப்பும் ஒத்தவை. எது? உயிர் எழுத்துக்கள். என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னா, இந்த உயிர் எழுத்துக்கள் பாருங்களேன், உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்களுமே எங்க பிறக்கும்? கழுத்து இடமாக கொண்டு பிறக்கும். கழுத்து இடமாக கொண்டு. ஓகேங்களா, இவருடைய முயற்சி பிறப்பு எப்படி இருக்கும்? வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் என்று 3 செயல்முறையின் மூலமாகவே இதனுடைய என்ன அமையும்? இதனுடைய முயற்சி பிறப்பு அமையும். ஓகேங்களா, புரியுதுன்னு பாருங்க. அப்போ தானத்தாலும் முயற்சியாலும் ஒத்த எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள். ஏன் அப்படின்னா அந்த 12 எழுத்துக்களுக்குள்ளவே தான் அது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அமையுது. அப்போ அந்த 12 எழுத்துக்களுமே எங்க பிறக்குது? கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. ஓகேங்களா, கழுத்து இடமாக கொண்டு பிறக்குது. அதே மாதிரி இந்த 12 எழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பும் வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் என்ற செயல்முறையின் மூலமாக அமைகிறது. அதனால உயிரெழுத்துக்கள் ஓர் இனம். இப்ப கேட்பாங்க என்னன்னா, உயிரெழுத்துக்கள் 12ம் அதாவது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக அமைவதன் காரணம் என்ன அப்படின்னா, அந்த உயிரெழுத்துக்களோட என்ன ஆப்ஷனும் நீங்க சூஸ் பண்ணணும். அவற்றினுடைய தான பிறப்பும் ஓகேங்களா, முயற்சி பிறப்பும் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாவது முயற்சியாலும் அளவாலும் ஒத்த எழுத்துக்கள் என்று சொல்லவையது வல்லினமும் மெல்லினமும். என்ன சார் சொல்றீங்க? முயற்சி பிறப்பு ஒன்றி இருக்கா? ஆமா, முயற்சி பிறப்பு ஒன்றி இருக்கு. பாருங்க, உங்களுடைய போன எழுத்துக்களுடைய பிறப்பு நடத்தும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இக்கு இங்கு நாவின் நுனி. ஓகேங்களா, அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால். இச்சு இஞ்சு நாவின் இடை இடையன்னத்தின் இடப்பகுதியை தொடுவதால். இட்டு இன்னு ஓகேங்களா, நாவின் ஓகேங்களா நுனிப்பகுதி அன்னத்தின் நுனிப்பகுதியை தொடுவதால் அப்படின்ற மாதிரி மொத்தமா. அதாவது உங்களுடைய எழுத்துக்களுடைய பிறப்புல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. இக்கு இங்கு இச்சு இந்த இட்டு இன்னு இத்து இந்த இப்பு இம்மு ஓகேங்களா, இரு இன்னு ஓகேங்களா, அப்படி சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களுமே சேர்த்து தான் முயற்சி பிறப்பை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதனால அந்த வல்லினமும் மெல்லினமும் முயற்சி பிறப்புல ஒன்று இருக்கு. இன்னொன்று அளவாலும் ஒத்தவை. அளவாலும் ஒத்தவைனா அளவு என்றால் என்ன? மாத்திரை. இந்த வல்லினம் மெல்லினம் ஒரே மாத்திரை தான். எவ்வளவு மாத்திரை? 6ஆம் மாத்திரை தான். ஓகேங்களா, அப்போ எதால ஒன்றி போகுது? முயற்சியாலும் அளவாலும் ஒன்றி போகுது. ஓகேங்களா, பொருள் ஒத்தவை. பொருள் ஒத்தவை அந்த பொருளால் ஒன்றிய எழுத்துக்கள் என்று உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா, வல்லினம் மெல்லினம். ஓகே, இது வந்து ஒரு செட்டு வல்லினமும் மெல்லினமும் உயிர் எழுத்துக்கள் ஒரு செட்டு. இது வந்து பொருளாலும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, வடிவால் ஒத்த எழுத்துக்கள். வடிவால் ஒத்த எழுத்துக்கள்னா எது? இப்ப மெய் எழுத்தையும் வல்லினத்தையும் மெல்லினத்தையும் வடிவால் ஒத்த எழுத்துக்கள்னு சொல்ல முடியுமா? இப்ப இக்கு அப்படின்னு இங்க இருக்கு, இங்குன்றது இப்படி இருக்கு. ஓகேங்களா, அது வடிவு எப்படி இருக்கு?
டோட்டலா டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. ஆனா பாருங்க உயிர் எழுத்துக்கள்ல ஆ ஆ, உ ஊ, ஏ ஏ, இல்ல ஓ ஓ, இந்த எழுத்துக்கெல்லாம் பாருங்களேன், அதனுடைய வடிவு என்பது ரொம்ப ஒன்றி இருக்கு. நீங்க வடிவத்தால் என்ன பண்ணிருக்கு, பெருவாரியா ஒத்து போயிருக்கு. அப்போ வடிவத்தால் ஒத்த எழுத்துக்கள்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும். ஓகேங்களா, அதை தான் சொல்லணும். நீங்க அதை எடுத்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன் உயிர் எழுத்துக்கள் சொல்லிடக்கூடாது, வடிவம் அந்த இடத்துல ஐ, ஓகேங்களா, ஔ என்ற எழுத்துக்கள் வரும். ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும் வரும். இந்த இடத்துல இது வடிவால் ஒத்த எழுத்துக்களா, உயிர் எழுத்துக்கள் சொன்னா இதுவும் தானே அடங்கும். அப்போ வடிவால் ஒத்த எழுத்துக்கள் என்பது உயிர் எழுத்துக்கள் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா, குறிலுக்கு நெடில் நெடிலுக்கு குறில் என்று வரக்கூடிய இந்த 4 செட்டை மட்டும் தான் சொல்லணும். ஓகேங்களாமா. அதுக்கப்புறம் பாருங்க பயிற்சி களம். என்னன்னா இப்ப நம்ம மேல சொல்லிட்டோம், இணை எழுத்துக்கள், நட்பு எழுத்துக்கள், ஓகேங்களா, வல்லினத்துக்கு மெல்லினம், ஓகேங்களா, குறிலுக்கு நெடில், ஓகேங்களா, ஐக்கு வந்து இ, அவுக்கு வந்து உ, ஆவது எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது, இடையிணை எழுத்துக்கு வந்து தங்களுக்குள்ள இணை எழுத்துக்கள் அமைச்சுக்கும் என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஆனா நான் சொல்லிட்டாலும் அது அந்த இடத்துல கரெக்டா ஒரு சொல்ல பயன்படுதா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. நீங்க பாருங்களா, ஒரு சுமார் 10 சொல்லு தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா நீங்க மற்ற எல்லா சொல்லும் கூட எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி கூட பாருங்க. ஓகேங்களா, கண்டிப்பா இணை எழுத்துக்கள் என்பது ஒன்றிதான் வரும். ஓகேங்களா, சங்கம், ஓகேங்களா, சங்கம் என்ன பண்ணுது, வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வருது பாருங்க. ஓகேங்களா, அஞ்சல், ஓகேங்களா, வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வருது பாருங்க. தண்டலம், சந்தனம், ஓகேங்களா, கம்பு, மன்றம், அங்கம், ஓகேங்களா, பண்டம், பஞ்சம், சந்தம் என்று சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளிலுமே அந்த வல்லினமும் மெல்லினமும் என்ன பண்ணுது, சேர்ந்து வருது. ஓகேங்களா, புரியுதுங்களா. அப்போ மேற்சொன்ன எல்லாமே என்ன பண்ணுது, பொருந்துது. ஓகேங்களாமா. இன்ற வகுப்புல இணை எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்த வகுப்புல வேறொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறோமா. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றிமா, படிச்சுட்டு இருங்க.